என்ன சத்தத்தையே காணோம்? அவ சொல்றது உண்மைதானே? மகள், அது உண்மைதான் மகள். மகள் மகள் ப்ளீஸ் மகள், அழாத மகள். அது எந்த சூழ்நிலையில நடந்துச்சுன்னு கொஞ்சம் கேளு மகள். எந்த சூழ்நிலையில நடந்ததுனாலும் உண்மை அதுதானே. அதை இனிமே மாத்த முடியுமா? மகள், இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மகள். திடீர்னு அம்மா 2 பேரையும் கூப்பிட்டு மோதிரம் மாத்திக்க சொல்லிட்டாங்க. நான் எவ்வளவோ சொல்லியும் அம்மா கேட்கல மகள். அந்த நேரத்துல எல்லாரும் முன்னாடியும் முடியாதுன்னு சொன்னா அம்மா உடைஞ்சு போயிடுவாங்கல்ல. அதனால வேற வழியே இல்லாம அவங்க சொல்றத செய்ய வேண்டியதா போச்சு மகள். ப்ளீஸ், ஐ எம் சாரி மகள். என்ன மன்னிச்சிடு மகள். மன்னிப்பு கேட்டா எல்லாம் மாறிடுமா ஆதி? உங்க அம்மா சொன்னாங்கன்னு ஸ்வேதாவோட மோதிரம் மாத்திக்கிட்டியே. இதே மாதிரி ஸ்வேதா கழுத்துல அவங்க தாலிய கட்டுன்னு சொன்னா கட்டிடுவியா? ஐயோ மகள், தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாத ப்ளீஸ். உன்னை மனசுல வச்சுக்கிட்டு அவ கழுத்துல நான் எப்படி மகள் தாலி கட்டுவேன்? ஏற்கனவே எனக்கு பிடிக்காத ஒண்ணு செஞ்சுட்டேனேன்னு நானே ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். மகள் ப்ளீஸ் மகள், என்ன புரிஞ்சுக்கோ மகள். உன்னை புரிஞ்சதுனாலதான் இத்தனை நாளா உன்னை நம்பி காத்துட்டு இருக்கேன். ஆனா இப்படி பண்ணிட்டியே ஆதி, என்னை ஏமாத்திட்டல்ல. நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கல ஆதி. மகள் ப்ளீஸ் மகள், நான் செஞ்சது தப்புதான். அதுக்கு நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு, நான் ஏத்துக்கிறேன். நீ என்ன தண்டிச்சுட்டு உனக்கு தண்டனை கொடுக்க சொன்னா எப்படி ஆதி? நீ என்ன கைவிட மாட்டேன்னு பல தடவை எனக்கு சத்தியம் பண்ணிருக்க. ஆனா இன்னைக்கு ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிப்பேன்னு எல்லாரும் முன்னாடியும் ஒத்துக்கிட்டு அவளோட மோதிரம் மாத்திருக்க. அப்படின்னா நீ யாருக்கு உண்மையா இருக்க போற ஆதி? மகள், ஸ்வேதா எனக்கு போன் பண்ணி எப்படி வெறுப்பேத்தனா தெரியுமா? வீடியோ கால் பண்ணி நீ அவளுக்கு போட்ட மோதிரத்தை எனக்கு காட்டினா. உன்னை மீட் பண்ணும்போது அவ உனக்கு போட்ட மோதிரம் உன் கையில இருக்கான்னு சொல்லி பார்க்க சொல்றா. ஒவ்வொரு தடவையும் எனக்கு கிடைக்க மாட்டேன்னு போன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கா ஆதி. அப்பெல்லாம் எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? வேற ஒருத்தியா இருந்தா இந்நேரம் விபரீதமா முடிவெடுத்திருப்பா. ஆனா உன் மேல வச்ச நம்பிக்கை சாகாம இருக்கிறதாலதான் இன்னும் உயிரோட இருக்க. ஐயோ மகள், தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாத மகள். இல்ல ஆதி, உனக்கு தெரியாமையே நீ கொஞ்சம் கொஞ்சமா என்ன விட்டு விலகி போறியோன்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி ஸ்வேதா கிட்ட நானும் கொஞ்சம் கொஞ்சமா தோத்துட்டு இருக்கேனோன்னு பயமா இருக்கு. மகள், சத்தியமா இல்ல மகள். நான் உன்னை தோக்க விட மாட்டேன் மகள். நான் எப்பவும் உன் கூடவே தான் இருப்பேன். இங்க பாரு, நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. ப்ளீஸ் மகள், புரிஞ்சுக்கோ. யாரு பிரிக்கிறாங்களோ இல்லையோ, உன் அம்மா மேல வச்சிருக்கிற பாசமே நம்மள பிரிச்சிருமோன்னு பயமா இருக்கு ஆதி. மகள் ப்ளீஸ் மகள், உனக்கு ஆன்சர் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல நான் இருக்கேன். நீ எனக்காக கொஞ்சம் பொறுமையா இரு ப்ளீஸ். ஸ்வேதா உன்னை வெறுப்பேத்துவான்னு தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே அவளை வார்ன் பண்ணிருப்பேன். மகள் ப்ளீஸ் மகள், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. இதுக்கு மேல அவளை உன்கிட்ட பேச அனுமதிக்க மாட்டேன். ஸ்வேதா போன் பண்ணி பேசும்போது பக்கத்துல இருந்த பாட்டியை அவாய்ட் பண்ண முடியல. அவங்க கூடவே இருந்து ஸ்வேதா பேசின எல்லாத்தையுமே கேட்டாங்க. மோதிரம் மாத்திக்கிட்டது தெரிஞ்சு அவங்க ரொம்ப எமோஷன் ஆயிட்டாங்க. இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. உடனே நீயும் அதையும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு ஃபோர்ஸ் பண்றாங்க. மகள் என்ன சொல்ற? ரெஜிஸ்டர் மேரேஜா? அப்படி பண்ணணும்னு நினைச்சிருந்தா அதை எப்பவோ பண்ணிருக்கலாமே. எங்க அம்மா சம்மதத்தோட கல்யாணம் பண்ணணும்னு தானே நீ ஆசைப்பட்ட. இப்பவும் நான் அப்படிதான் ஆசைப்படுறேன். உங்க வீட்டுல எல்லாரோட சம்மதத்தோட நம்ம கல்யாணம் நடக்கணும்ன்றதுதான் என்னோட ஆசை. ஆனா பாட்டி பிடிவாதமா இருக்காங்க. நீ எப்படி உன் அம்மா பேச்ச தட்ட முடியாம ஸ்வேதாவோட மோதிரம் மாத்திக்கிட்டியோ, அதே நிலைமையில தான் பாட்டியோட பேச்ச தட்ட முடியாத நிலைமையில நான் இருக்கேன். நான் பாட்டி கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். ஆனா அவங்க ரொம்ப தீவிரமா இருக்காங்க. வேற வழி இல்ல. அது எனக்கு பாட்டி ரொம்ப முக்கியம். அவங்க உயிரோட இருக்கணும்னா நீ ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துதான் ஆகணும். நீயே வந்து பாட்டி கிட்ட பேசு. மகள், ஏன் மகள் பாட்டி இப்படி பண்றாங்க? அங்க வந்து நான் எப்படி அவங்கள சமாதானப்படுத்த முடியும்? எனக்கு தெரியாது ஆதி. ஏன் பாட்டி உயிரோட இருக்கணுங்கிற எண்ணம் உனக்கு இருந்தா நீ வந்துதான் ஆகணும். உடனே கிளம்பி ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வா. மகள், ஹலோ.